கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய பெரிதான இரக்கம், கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய மகா தயவு நம் அனைவரோடும் அவர் வருகை மட்டும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை தியானிக்கிற நாம் இந்த 40 நாட்கள் அல்ல, நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இதை நாம் நினைக்க வேண்டும். நமக்காக தேவாதி தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவன், உங்களுக்காய் எனக்காய் அவர் நம் பாவங்களுக்காய் அக்கிரமங்களுக்காய் சாபங்களை முறிக்கும்படியாய் நம்மை மீட்கும்படியாய் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தினால் நம்மோடு பண்ணின உடன்படிக்கை, மீட்பின் ரட்சிப்பு, ஒரு மீட்பு, பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்கு கிடைக்கும்படியாய் வந்ததை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் நினைக்க வேண்டும். பெருமானவர்களே, இது ஏதோ 40 நாள் தவ காலத்தில் நம்ம நினைக்கிறது, மற்ற நாள் அதை மறந்துடுறோம் இல்லை. ஒவ்வொரு நாளும் நமக்கு எதில் தாகம் இருக்கணும்னா வேதத்தை வாசிப்பதில் ஒரு தாகம் இருக்கணும். இந்த வெயில் காலங்களில் நிறையா தண்ணி தவிக்குது, தாகமாக இருக்குது, நிறையா தண்ணி குடிங்கன்னு சொல்கிறாங்க. ஆம் பிரியமானவர்களே, இந்த ஜீவ தண்ணீரை நாம் அதிகமாக நாம் பருகும்போது நம்ம ஆத்துமா வறண்டு போகாது. அல்லேலூயா. நேற்று ஊழியத்தில் ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்களுக்கு தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தை வந்துதான், தேடுங்கள் கிடைக்கும்ட்டு. அவங்களுக்கு அதை தேட தெரியலையா என்னென்ன, பல வருடங்கள் 20 வருஷங்களாக தேடுறாங்களாம். அவங்க எனக்கு புரியலை. அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்ன இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்நானம் எடுத்தவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. நேற்று நான் காரியத்தை பேசுகிறவொடனே அவங்க சொல்கிறாங்க, இதற்கு ஆண்டவர் உங்கள் மூலமாக எனக்கு பதில் கொடுத்துருக்குறாரு. நான் 20 வருஷமாக நான் விட தேடினேனே, எனக்கு கிடைக்கலையே. கேட்டவங்க யாரு, என்ன இது? நான் சொன்னேன், அடுத்தவங்ககிட்ட ஏன் கேட்குறீங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்கன்னு. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் சொல்லுவார். ஆம் பிரியமானவர்களே, பதில் கொடுக்கும் கர்த்தர் தேவன். ஒன்னே ஒன்று, பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்வது ஒன்று மிகவும் முக்கியம். இந்த 40 நாள் தவ காலத்தில் அதிகமாக நான் பேசின வார்த்தை அதுதான். ஏன்னா கிறிஸ்துவின் ஆவி உடையவன் அவருடையவன், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி, அந்த தேவனுடைய பரிசுத்த ஆவி நம்மளிடத்தில் இருந்தால் மட்டுமே நாம் கிறிஸ்தவர்களாய் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அதற்கு வேதத்தை தியானிப்பது மிகவும் அவசியம். வேதமே அறியாமல் பரிசுத்த ஆவியில் எப்படி நிரம்ப முடியும்? சத்தியத்தை அறியணும் பிரியமானவர்களே. அவங்க நான் வேதத்தை ரொம்ப படிக்கலைன்னு தான் சொன்னாங்க. அதாவது இந்த வாக்கு தத்தத்தை மட்டும் தேடி வாசிக்கிறதா எப்படி? வேதம் முழுவதையும் நாம் வாசிக்கும் போது, நாம் நேசிக்கும் போது, அதற்கு அந்த வார்த்தைகள் நம்மோடு பேசும் பிரியமானவர்களே. அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசுகிற வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறா இருக்கிறது. அந்த வேரை பிடுங்கி போட்டணும். பண ஆசை என்கிற வேரை, அதுதான் எல்லா துன்பத்துக்கும் காரணம். இவ்வளோ நான் சேர்த்து வைக்கணும், அவ்வளோ நான் அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படி பண்ணணும், எனக்கு இவ்வளோ பெரிய சம்பளம் வரணும், இவ்வளோ நான் வரணும். எந்நேரம் அந்த திங்ஸ் தாட்டெல்லாம் அது வாங்கணும் இது வாங்கணும்னு அந்த பணத்தின் மீது நம் காரியம் போகும்போது அது நம்ம ஆண்டவருக்குள்ள நிலைத்து நில்லாத படிக்கு சாத்தானானவன் நம்ம என்ன செய்வான், கொடியிலிருந்து நம்மை பிரித்து விடுவான். ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடி, நான் செடினா நீங்கள்லாம் கொடிகள், என்னில் நிலைத்திருப்பவன் அதிக கனிகளை கொடுக்கிறான். நாம் தேவனில் நிலைத்து இராத படிக்கு நம்மை பிரித்து விடுகிறான். அப்படி பிரிக்கும்போது அந்த கொடியானது காஞ்சி போகும்போது அதை எப்படி எரித்து போட்டுறாங்களோ அதுபடி தேவனிடத்தில் நாம் ஐக்கியம் இல்லாதபடி நாம் வாழும்படியான ஒரு காரியத்தை இந்த பணம் என்பது கொண்டு வந்து விடும். நேற்று ஒரு பொண்ணு சொல்கிறேன், அது நான் ஆண்டவருக்குள்ள, அதாவது என்னால் நிலச்சி இருக்க முடியாது, சம்பளம் பணம். நேற்று ஒரு பொண்ணு ஆனால் சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 11,000 சம்பளம் வாங்கினேன், ஆனால் அதை விட்டுட்டு இப்போ நான் 6,000 சம்பளத்துக்கு போயிருக்கேன். ஏன்னா என்னால் தேவனை தேடுறதுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. அந்த வேலையில் என்னால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வர முடியும், மற்ற நாள் எதுக்குமே வர முடியாது. நிறையா நேரங்களில் நான் ஆசைப்பட்டாலும் தேவனை தேடுறதுக்கோ போகிறதுக்கோ முடியாது. அதனால நான் அதை பாதி சம்பளமாக கிடைக்கிற இடத்துக்கு போயிட்டு, இது எனக்கு டைம் ரொம்ப குறைஞ்சது தான். என்னோட அந்த ஃப்ரீலான்ஸ் மாதிரி
நான் மீதி நேரத்துக்கு நான் கர்த்தரோட நான் ஆண்டவரோட நான் போகிறேன். அதாவது இப்போ தான் ஆரம்பத்தில் கர்த்தரை அறிந்து கொள்கிறப்பில்ல தேவனை தெரிந்து கொள்ளும்படியா. உண்மையில் தேவனை தேடுபவர்களுக்கு சிங்க குட்டிகள் கூட பட்டினி கிடக்குமாம். தேவனை தேடுபவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அந்த பணம்ன்றதை பெரிதாக நினைக்காதபடி கர்த்தரை தேடுவதற்கு முக்கியத்துவம் கொடுத்தது பார்த்தீங்களா? அந்த காரியத்தை இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசினார். பிரியமானவர்களே, நாம் அதற்கு கீழ்ப்படிவோமா? அப்போஸ்தலர் 2:26 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவங்கள் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் வர முடியாது. நம் பாவங்கள் முதல்ல நம் சரீரத்திலிருந்து முற்றிலுமாய் நீக்கப்படணும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாதுல்ல. பரிசுத்த ஆவியானவர்ன்றவர் பரிசுத்தமான இடத்துல தான் வருவார். அப்போ பாவங்கள் முதல்ல இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட நிச்சயம் இருக்கணும். ஜலத்தினால் ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஆவியினால ஞானஸ்நானம் அடுத்து கிடைக்கும். பரிசுத்த ஆவியின் வரம்னு சொல்லியிருக்கு அப்போஸ்தலர்ல. அது எதுக்கு? ஆண்டவர் சொல்றாரு, அவர் யோவான் 20:22 அவர் சீஷர்களை அவர் மரித்து உயிர் தெழுந்து வரும்போது மீண்டும் சீஷர்களுக்கு தரிசனம் கொடுக்கும்போது அவர் சொல்றாரு, அவர்கள் மேல ஊதி தன்னுடைய ஆவியை ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீங்க எவர்களுக்கு பாவத்தை மன்னிக்கிறீங்களோ அவர்கள் பாவம் மன்னிக்கப்படும். அல்லேலூயா. அப்போ ஊழியம் செய்வதற்கு பரிசுத்த ஆவி மிகவும் அவசியம். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவி இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. செய்யறதுக்கும் அவங்க முன் வரமாட்டாங்க. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் பிறக்கும் போது ஒருவன் புதிதானவனாய் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு புதிய மனிதனாய் மாறும்போதுதான் அவன் கிறிஸ்துவுக்கென்று ஊழியம் செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இது. ஊழியம் செய்வதற்கு பரிசுத்த ஆவியின் வரம் நிச்சயமா அவசியம். ஆம் பிரியமானவர்களே, அதனாலதான் அவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி கொடுக்கிறார். இப்பொழுது நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையாய் நாம் மாறும்போது ஆவியினால் நாம் நிரப்பப்படுவோம். வேதத்தை சத்தியத்தை அறியும் போது சத்தியம் நம்மளை பாவத்திலிருந்து நிச்சயமாக விடுதலையாக்கும். அந்த கீழ்ப்படிதல் வரும்போது ஆண்டவருக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிதலின் கிஃப்ட் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நாம் ஆண்டவருக்கு முற்றிலுமா நம்மளை கீழ்ப்படிந்தால் ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்வார். ஏன்னா நம்மகிட்ட பாவம் இருக்காது. நம்ம ஆண்டவருடைய சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். பரிசுத்த ஆவி கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக மிக அவசியம். பிரியமானவர்களே, மீண்டும் 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 இது ஏதோ மற்றவங்களுக்கு அது ஒரு அந்நிய பாஷை அடையாளம் அல்ல. அது மாத்திரம் அல்ல, கிறிஸ்துவின் ஊழியம் செய்வதற்கு அவருடைய சித்தம் செய்வதற்கு பரிசுத்த ஆவி அவசியம். பிதாவின் சித்தம் தேவன் செய்வது போல நாம் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் தேவன் என்ன நமக்கு குறித்து சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை நாம் செய்து முடித்து அவரிடத்தில் நாம் கடந்து செல்ல வேண்டும். அதற்கு பரிசுத்த ஆவி நிச்சயம் அவசியம். பரிசுத்த ஆவியினுடைய அந்த வல்லமை நமக்கு நிச்சயமாக தேவை. பிரியமானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காய் நாம் எழும்பி நாம் சாட்சியாய் நிற்போமா? அதுதான் இந்த காலத்தில் கர்த்தர் நம்மளிடத்தில் அவர் எதிர்பார்ப்பது. நாம் கீழ்ப்படுவோம். முற்றுமுடிய நம்ம தாழ்த்தி அவர் கரங்களில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும்படியாய் நம்மை தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் சித்தம் செய்வோம். God bless you.